கடகராசி கடக லக்ன நண்பர்களுக்குரிய மார்ச் மாதத்திற்குரிய ராசி பலன்களை பார்க்கலாம். கடகராசி அன்பர்களுக்கு மார்ச் மாதத்துல பார்க்கும் பொழுது பொதுவாகவே கொஞ்சம் பொறுமை அல்லது தாய் உள்ளம் கொண்ட நபர்கள் கடகராசி அன்பர்கள். மற்றவர்கள் என்ன சொல்ல வராங்கன்னு கொஞ்சம் காது கொடுத்து கேட்டு அதற்கு தகுந்தபடி உங்களுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்பவர்கள் கடகராசி அன்பர்கள். அதே சமயத்தில் கொஞ்சம் எமோஷனல் பர்சனாலிட்டிஸ். இந்த எமோஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு கொஞ்சம் தொந்தரவான விஷயங்களை கொடுக்கறதுக்கான சில வாய்ப்புகள் இருக்குது. அதனால இந்த மார்ச் மாதம் கடகராசி கடகலக்ன நண்பர்கள் முடிந்த அளவு இந்த 30 நாட்களுமே ரொம்ப முக்கியமான முடிவுகள், உதாரணத்திற்கு ஒரு வேலையிலிருந்து இன்னொரு வேலைக்கு மாறுவது, டிரான்ஸ்ஃபர் போன்ற விஷயங்களை பற்றி உங்களுடைய மேல் அதிகாரியிடம் பேசுவது, அல்லது வேற வேலைக்கு அப்ளை பண்றது, அல்லது சில புதிய வேலைக்கான இன்டர்வியூ அட்டன் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். உங்களுடைய எமோஷன்ஸ் அப்படிங்கிறது இந்த மார்ச் மாதம் பார்க்கும் பொழுது கொஞ்சம் ஒரு சிக்கலான ஒரு அமைப்புல செயல்படுவதற்கான ஒரு சூழ்நிலைகள் தான் இருக்குது. இப்ப நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள், நீங்க ஒரு கம்யூனிகேட் பண்றீங்கன்னா அதை தப்பா புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு நடக்கும். அதாவது உதாரணத்துக்கு அது குடும்பமாகட்டும் அல்லது வேலையிடமாகட்டும், இப்போ நீங்க ஒரு ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்றீங்கன்னா அதை தப்பா புரிஞ்சுக்கக்கூடிய, அதன் மூலம் மனஸ்தாபம் வருவதற்கான வாய்ப்புகள் கூட ஒரு நண்பர்களுடனோ அல்லது உங்க குடும்ப நபர்களுடனோ அல்லது உங்களுடைய வேலையிடத்திலோ இருக்கக்கூடிய நபர்களுடன் ஒரு மனஸ்தாபம் வருவதற்கான ஒரு சூழ்நிலை கூட இந்த மார்ச் மாதம் வரலாம். என்ன காரணம்னா உங்களுடைய அஷ்டமஸ்தானத்துல ஒரு 4 கிரகங்கள் சஞ்சாரம். அஷ்டமஸ்தானத்திற்கு சென்று அமர்வது அவ்வளவு சிறப்பான ஒரு அமைப்பு இல்லை. இருந்தாலும் குருவினுடைய பார்வை 8ஆம் இடத்திற்கு இருக்கிறதுனால ஓரளவுக்கு சங்கடங்கள் உங்களுக்கு தப்பிப்பதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும். கடகராசி கடகலக்ன நண்பர்களுடைய 5ஆம் அதிபதி அப்படிங்கிறது உங்களுடைய குழந்தைகளை சொல்லும். அதன் அதிபதியே 8ஆம் இடத்துல இருக்கிறார் இந்த மாதம் முழுக்க. அப்போ கடகராசி கடகலக்ன நண்பர்களுடைய உங்களுடைய புத்திரர்கள், வாரிசுகள், உங்களுடைய குழந்தைகள், மகன் மகள் போன்ற விஷயம், ஸோ இவர்களுடன் சில மனஸ்தாபங்கள், சில வாக்குவாதங்கள், இந்த மாதிரியான சூழ்நிலைகள் கூட வரலாம். கொஞ்சம் அவங்க என்ன சொல்றாங்கன்னு பொறுமையா கேளுங்க. அல்லது அவங்களிடம் ஏதாவது ஒரு ஆர்கியூமெண்ட் வருது அல்லது ஏதாவது ஒரு முடிவு எடுக்க வேண்டிய விஷயம் அவங்களுடைய விஷயத்துல அப்படின்னா கூட கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு, இப்ப சில விஷயங்கள் முடிவெடுத்து தான் ஆகணும், முடிவெடுக்க தேவையில்லை, கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம்னா அந்த விஷயங்களை நீங்க ஏப்ரல் மாதம் அல்லது மே மாதங்கள்ல கூட முடிவெடுத்துக் கொள்வது நல்லது. அதே சமயத்துல உங்களுடைய புத்திரர்கள் புத்திரிகளுடைய உடல் ஆரோக்கியத்திலும் சில குறைபாடுகள் வருவதற்கான சூழ்நிலைகள் இந்த மார்ச் மாதம் இருக்கு. கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் சவாலான ஒரு மாதமாகத்தான் இருக்குது. எனவே முடிந்த அளவு உங்களை இறை வழியில் அல்லது ஸ்பிரிச்சுவல் சம்பந்தமான ஒரு வழிபாடுகள், மெடிடேஷன் போன்ற விஷயங்கள், யோகா போன்ற விஷயங்களை உங்களை ஈடுபடுத்தி கொண்டு ஏப்ரல் மே மாதங்களில் முக்கியமான முடிவுகள் அல்லது வேற எந்த விதமான வேலைகளை செய்வதும், அதாவது சொத்துக்கள் வாங்குவது, புதிய வாகனம் வாங்குவது, இது எந்த விஷயமா இருந்தாலும் முடிந்த அளவு மார்ச் மாதத்துல பெரிய முடிவுகள் எடுக்காமல் இருப்பது கடகராசி கடகலக்ன நண்பர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சாதகமான நாட்கள்னு பார்க்கும் பொழுது கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் 1, 4, 5, 6, 12, 13, 14, 15, 21, 22, 23, 24, 27, 28 இந்த தேதிகள் கடகராசி கடகலக்ன நண்பர்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். தவிர்க்க வேண்டிய நாட்கள்னு பார்க்கும் பொழுது கடகராசி கடகலக்ன நண்பர்களுக்கு சந்திராஷ்டம நாட்களான 16, 17, 18 இந்த தேதிகள் சந்திராஷ்டம நாட்கள். இது தவிர பார்த்தீங்கன்னா 2, 3, 29, 30, 31 இந்த ஒரு 5 நாட்கள், அதாவது மாதத்தின் முதல் பகுதியில் வரக்கூடிய 2, 3, கடைசி பகுதியில் வரக்கூடிய 29, 30, 31 இந்த தேதிகளில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுதல், புதிய வேலையில் சேருதல், ஜாமீன் கையெழுத்து போடுறது, புதுசா எந்த வேலையை இனிஷியேட் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்களை இந்த 5 நாட்களில் தவிர்ப்பது கடகராசி கடகலக்ன நண்பர்களுக்கு ஒரு நன்மையான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கடகராசி கடகலக்ன நண்பர்களுக்கும் உலகத்தமிழ் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.